Hi friends and families, this is Rajkumar. Welcome to Rajkumar Views. நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாரோட ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். எத்தனை பேருக்கு தெரியும் சன்னும் ஒரு ஸ்டார் தான் சொல்லிட்டு? எஸ், சன் ஒரு ஸ்டார் தான். அது வந்து நம்ம இடத்துக்கு மிக அருகாமையில் இருக்கு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்னா ஸ்டார் வடிவில் இருக்காது. ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிண்ட் பால் வடிவில் இருக்கும் வித் ஹாட் கேஸ். அதில் மோஸ்ட்லி என்ன கண்டெய்னர் இருக்கும்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் அதான் கண்டெய்னர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பேர்னிங் வித் நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டாரோட டெம்பரேச்சரை வந்து நான் வந்து கலர் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஸ்டார் வந்து ப்ளூ கலர்ல இருந்துன்னா அது ஹை டெம்பரேச்சரா இருக்கும் சொல்றாங்க. அதே வந்து நம்ம சன் மாதிரி வந்து எல்லோ கலர்ல இருந்தால் அது மீடியம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ரெட் கலர்ல இருந்தால் அது வந்து கோல்டஸ்டா இருக்கும், லைக் டெம்பரேச்சர் வந்து அவ்வளவா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஸ்டார்னு எதை சொல்றாங்கன்னா யூஒய் ஸ்கூட்டி அப்படின்னு ஒரு ஸ்டார் தான் அந்த பிக்கஸ்ட் ஸ்டார் சொல்றாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம சன்னோட 1700 டைம்ஸ் வந்து பெருசு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டார் வந்து அதோட பால் காலம் முடிஞ்சு போச்சு, இல்லை அந்த ஸ்டார் வந்து இறக்க போகுது அப்படின்னா அது வந்து சூப்பர் நோவா, அது வந்து இட் வில் எக்ஸ்ப்ளோர் இன் சூப்பர் நோவா, அது வந்து வெடிச்சிடும். சூப்பர் நோவா வெடிச்சு சில டைம்ல வந்து அது வந்து பிளாக் ஹோல்ஸ் கூட கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாரை வந்து நான் இடத்துல இருந்து ஒரு ஸ்டாரை நான் பாக்குறேன்னா அது வந்து நான் அந்த லைட்டு டிராவல் டைம் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் டைம். லைக் நான் இப்போ வந்து இடத்துல இருந்து ஒரு ஸ்டார் பார்க்கும்போது அது வந்து நான் வந்து அந்த ஸ்டார் பார்க்கறதுக்கு லைக் ரொம்ப இயர்ஸ் ஆஃப் டைமுக்கு எடுத்து அது பார்க்குற மாதிரி கணக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.